வணக்கம். தமிழன் செய்திகள். செங்கோட்டை தி குருகுல பள்ளிகள் இந்த ஆண்டிற்கான விஜயதசமி வித்யாரம்பம் சிறப்பு சேர்க்கை நடைபெற்றது. செங்கோட்டை தி குருகுல பள்ளி மிக குறுகிய காலத்தில் செங்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளின் நன்மதிப்பையும் பேராதரவையும் பெற்று குழந்தைகளின் ஆரோக்கியமான எதிர்கால கல்விக்கு சிறந்த கல்வி நிறுவனம் தி குருகுல கல்வி நிலையமே என பெயர் பெற்றுள்ளது. இந்த நிலையில் விஜயதசமி நாளை முன்னிட்டு செங்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் தங்கள் குழந்தைகளை தி குருகுல கல்வி நிலையத்தில் சேர்த்தனர். கலவை அருகே ஆக்கிரமிப்பு அகற்றக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த சென்னசமுத்திரம் மேட்டூர் கிராமத்தில் தனிநபர் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடத்தில் நாடக மேடை அமைக்க நேற்று பகுதியை சேர்ந்த கவுன்சிலர் பூமி பூஜை செய்தபோது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தில் தனிநபருக்கும் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஊர் பொதுமக்கள் திடீரென கலவை செய்யாறு கிராம சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த திடீர் சாலை மறியல் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தருவைக்குளத்தில் மகாத்மா காந்தி பிறந்தநாள் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாளில் பேச்சு போட்டி மற்றும் ஓவிய போட்டி நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளத்தில் மகாத்மா காந்தி பிறந்தநாள் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாளை முன்னிட்டு தருவைக்குளம் காமராஜர் நற்பணி மன்றம் சார்பில் பேச்சு போட்டி மற்றும் ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்வுக்கு தருவைக்குளம் காமராஜர் நற்பணி மன்ற தலைவர் அனிச்சன் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அருகே உள்ள கோனூர் பகுதியில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு 50 மேற்பட்ட தென்னை மரங்கள் செய்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அருகே உள்ள கோனூர் பகுதியில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் தலைவர் வேலுசாமி அவருக்கு சொந்தமான இடத்தில் 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் செய்துள்ளார். தொடர்ந்து மதுபானத்தில் 48% போது இருப்பதால் கல் 3.8% இயற்கை பானம் என்பதால் அனைவரும் பருகி செல்கின்றனர் என்றார். தொடர்ந்து இனி தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் தென்னை மரத்தில் கல் இறக்கி சந்தைப்படுத்த உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் துணை நிற்கும் என்றார். காஞ்சிபுரத்தில் சிறிய வலைப்பயிற்சி மைதானத்தை முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் கிரிக்கெட் விளையாடி தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட தேனம்பாக்கம் பகுதியில் அதிமுக நிர்வாகி சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய சிறிய வகை வலைப்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய கிரிக்கெட் மற்றும் கால்பந்து போட்டிகள் கலந்து கொள்வதற்கான மைதானத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் இன்று வருகை தந்து குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதன் பின் மைதானத்தில் நடப்பட்டுள்ள கிரிக்கெட் பகுதிகள் கிரிக்கெட்டை விளையாடி விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினார். இதில் உத்தரமேரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேசன் கலந்து கொண்டு கிரிக்கெட் விளையாடினார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியுடன் பிரம்மோற்சவம் நிறைவு பெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையடுத்து மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் மலையப்ப சுவாமி பெரிய சேஷம் சின்ன சேஷம் அன்னம் கல்ப விருட்சம் கருட சிம்ம அமைந்த வாகனத்தில் பல்வேறு வாகனங்களில் காலையும் மாலையும் 4 மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆதரவு உள்ளது என மிரட்டல் விடுத்த முன்னாள் திமுக மேயர் மீது வாடகைக்கு குடியிருக்கும் பெண் பாதுகாப்பு கேட்டு மாநகர ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கோவை கணபதி அருகே உள்ள கணையக்காரபாளையம் பகுதியை சேர்ந்த ராமசாமி என்பவரின் வீட்டில் கடந்த 7 வருடங்களாக குடும்பத்துடன் வசித்து வரும் ராமு அவரது கணவர் மனோகரன் மற்றும் மகன் பூமிநாதனுடன் வாடகைக்கு குடியிருந்து வருகிறார். இந்நிலையில் மயிலாத்தாள் முன்னாள் மேயர் கல்பனா ஆனந்தகுமார் பத்மா சிவா ஆகியோர் வீட்டை காலி செய்யுமாறு மிரட்டியதோடு வீட்டு உரிமையாளரை தாக்கியதாகவும் அங்கு குடியிருக்கும் பெண் ராமு குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் வீட்டை பூட்டிவிட்டு தொடர்ந்து மிரட்டி வருவதால் தனக்கும் தனது குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் உள்ளதாகவும் அவர் புகார் அளித்துள்ளார். கோவை கள்ளச்சந்தையில் கல் மற்றும் மது பாட்டில்களை விற்பனைக்கு வைத்து இருந்த 60 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கோவை மாவட்டத்தில் நேற்று காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மது விற்பனைக்கு பொது விடுமுறை நாள் என்பதால் அரசு அனுமதியின்றி மது விற்பனை செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் கோவை மாவட்டத்தில் பெரியநாயக்கன் பாளையம், பேரூர், கருத்தம்பட்டி, பொள்ளாச்சி, வால்பாறை, மேட்டுப்பாளையம் ஆகிய பகுதிகளில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் 60 நபர்களை கைது செய்து அவர்கள் பதுக்கி வைத்திருந்த 1989 மது பாட்டில்கள் மற்றும் சுமார் 99 லிட்டர் கல் ஆகியவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து அந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் மாணவ மாணவியரின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் டாக்ஸி நிலையம் அருகே ஜெகலதா பேரூராட்சி தன் உற்சவ் கொடுப்போம் மகிழ்வோம் என்ற தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சி இந்த வாரம் முழுவதும் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் ஹோல்டு ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் சார்பில் கொரோனா காலத்தில் தங்களது உயிர்களை துச்சமாக நினைத்து பொதுமக்களுக்காக அவர்களின் உயிர்களை காக்குவதற்காகவும் ஈடுபட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், ஆட்டோ ஓட்டுநர், உடனுக்குடன் செய்திகளை தெரிவிக்கும் செய்தியாளர்கள், அதை ஒளிபரப்பு செய்பவர்கள் மற்றும் துறை சார்ந்தவர்களை பாராட்டும் வகையில் மாணவ மாணவியர் செயல் முயற்சியில் பேசி நடனம் ஆடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நீலகிரி மாவட்டத்தில் தன்னார்வலர் குழுவினருக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தீயணைப்புத்துறை அலுவலக வளாகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஏற்பாட்டில் மீட்பு பணி சீருடைகளை நகர கழக செயலாளர் எம் ராமசாமி, மாநில விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை செயலாளர், குன்னூர் நகரமன்ற துணைத் தலைவர் வாசம் ராஜா, ஜவாஹிர் உசேன், கிளைக்கழக செயலாளர் முகமது அலி மற்றும் பாலச்சந்திரன் செல்வம் உள்ளிட்டோர் வழங்கினர். திண்டுக்கல் மலையடிவார பத்ரகாளியம்மன் கோவிலில் தசரா திருவிழா நடைபெற்றது. திண்டுக்கல் மலையடிவார பத்ரகாளியம்மன் கோவிலில் தசரா திருவிழா நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு நாளும் அம்மன் ஒவ்வொரு அவதாரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இந்நிலையில் முக்கிய நிகழ்வான 10ஆம் நாளில் மகிஷாசுர வர்தினி அலங்காரத்தில் சூரனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக மகிஷாசுர வர்தினி அலங்காரத்தில் பத்ரகாளியம்மன் நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக மின் ரதத்தில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டார். கோவையில் உணவு தேடி கோவிலுக்குள் நுழைந்த ஒற்றை காட்டு யானையால் பக்தர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவையை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் பூண்டி வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவில் உள்ளது. இந்நிலையில் ஆயுத பூஜை, விஜயதசமி போன்ற விழாக்கள் வந்ததை அடுத்து பூண்டி அடிவாரத்தில் உள்ள வெள்ளையங்கிரி ஆண்டவர் சன்னதியில் ஏராளமான பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிலையில் நேற்று மீண்டும் வந்த ஒற்றை காட்டு யானை உணவை தேடிக்கொண்டு கோயிலுக்குள் நுழைந்தது. சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்த பக்தர்கள் ஒற்றை காட்டு யானையை கண்டு ஓட ஓட திரும்பி பார்க்காதீங்க, ஓடுங்க, அலறி ஓட்டம் பிடித்தனர். அதனை அங்கு இருந்த பக்தர் ஒருவர் செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்காடு பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களும் காந்திநகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு செங்காடு ஊராட்சி மன்ற 5வது வார்டு உறுப்பினர் கோமதி ராஜசேகர் வீடு தவறாமல் ஆயுத பூஜை பொருட்கள் இலவசமாக வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் செங்காடு ஊராட்சி மன்ற 5வது வார்டு உறுப்பினர் கோமதி ராஜசேகர் மற்றும் MKR என்டர்பிரைசஸ் உரிமையாளருமான திரு ராஜசேகர் அவர்கள் செங்காடு காந்திநகர் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் ஆயுத பூஜையை முன்னிட்டு பொரிகடலை, வாழைப்பழம், தேங்காய், ஆப்பிள், இனிப்புகள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினர். இதில் MKR என்டர்பிரைசஸ் தொழிலாளர்கள், செங்காடு பகுதி மக்கள், காந்திநகர் பகுதி மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு செங்காடு ஊராட்சி மன்ற 5வது வார்டு உறுப்பினர் கோமதி ராஜசேகர் அவர்களுக்கும் MKR என்டர்பிரைசஸ் உரிமையாளர் திரு ராஜசேகர் அவர்களுக்கும் அப்பகுதி மக்கள் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்தனர். ஆனைமலை வடக்கு ஒன்றியம் சிங்காநல்லூர் புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடத்தை பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த சிங்காநல்லூரில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி இன்று திறந்து வைத்தார். மேலும் தமிழகத்தில் மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்கள் நிறைவேற்றி வருவதாகவும், மகளிர் உரிமை தொகை அனைத்து பெண்மணிகளும் வழங்க வேண்டும், தமிழக அரசு முழு முயற்சி எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். பல்லடம் அருகே வியாபாரிகள் கடையடைப்புடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொங்கலூர் பகுதியில் கடந்த 15 ஆண்டுகளாக உள்ள பைபாஸ் சாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரும் ஒன்று சேர்ந்து 500க்கும் மேற்பட்ட வணிக வியாபார கடைகள் மற்றும் ஆட்டோக்கள், டாக்ஸிகள், வேன் என இன்று ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் பொங்காநல்லூர் பேருந்து நிறுத்தம் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகா ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் வேப்பூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சிறப்பாக நடைபெற்றது.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாச்சா தாலுகா ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் வேப்பூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார். இதில் கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு உடனடியாக பட்டா பெயர் மாற்றம், மின் இணைப்பு பெயர் மாற்றம், குடும்ப அட்டை பெயர் நீக்குதல், பெயர் சேர்த்தல், மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு அளிக்கப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் ராமலிங்கம் ஆணையை வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் பள்ளி வகுப்பறை கட்டடம், சாலை வசதி என 2,33,00,000 மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். மேலும் இப்பணிகளை தரமான கட்டுமான பொருட்களை கொண்டு விரைவாக கட்டி முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரியில் மனிதநேய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் இன்று காலை தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் மனிதநேய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் இன்று காலை தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாநில செயலாளர் முஜிபுர் ரகுமான் தலைமையில் தாங்கினார். மாநில பொருளாளர் முகமது உசேன் வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சிக்கு மாநில துணை செயலாளர் முகமது இம்ரான் பைபஸ், மாநில துணை செயலாளர் சையது அபுதாகிர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவரும் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் MH ஜவாஹிருல்லா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். காஞ்சி மாநகரில் அண்ணா பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள முத்துவேல் கருணாநிதி ஆட்டோ ஓட்டுநர் நலசங்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா தீபதூப ஆராதனையுடன் நடைபெற்றது. காஞ்சி மாநகரில் அண்ணா பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள முத்துவேல் கருணாநிதி ஆட்டோ ஓட்டுநர் நலசங்கம் சார்பில் ஆயுத பூஜை விழா தீபதூப ஆராதனையுடன் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்து மக்கள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் டாக்டர் லயன் முத்து தலைமை தாங்கினார். காஞ்சிபுரம் பாஜக மாநில தலைவர் ஜெகதீசன் முன்னிலை வகித்தார். பின்னர் இந்த ஆயுத பூஜை விழாவில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. தென் சென்னை தியாகராய நகர் பாண்டி பசாரில் அமைந்துள்ள தமிழகத்தின் எல்லைச்சாமி சிலம்பு செல்வர் பத்மஸ்ரீ மாப்போ சிவஞானம் கிராமணியார் அவர்களின் 30ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. தென் சென்னை தியாகராய நகர் பாண்டி பசாரில் அமைந்துள்ள தமிழகத்தின் எல்லைச்சாமி சிலம்பு செல்வர் பத்மஸ்ரீ மாப்போ சிவஞானம் கிராமணியார் அவர்களின் 30ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதில் வீர சான்றோர் கிராமணியார் பேரவை சார்பாக இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில தலைவர் KM சிவா கிராமணியார், மாநில பொதுச் செயலாளர் OMR குணா கிராமணியார், மாநில பொருளாளர் P சங்கர் கிராமணியார் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் தேராபந்த் சமாஜ் சார்பில் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை இந்து அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு தொடங்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக நடிகர் பாக்யராஜ் கலந்து கொண்டார். இந்த கண்காட்சியில் 5000 ஆண்டுகள் வரையிலான சிறப்பு நாட்காட்டி, அரிய கையெழுத்து பிரதிகள், வெற்றிலை இலைகளில் உருவாக்கப்பட்ட அதிசய கலைப்பணிகள், சோப்பால் வடிவமைக்கப்பட்ட சிற்பங்கள் ஆகியவை இதில் இடம்பெற்றன. சென்னை புளியந்தோப்பில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ லோகாத்தம்மன் கோவிலில் 11ஆம் ஆண்டு நவராத்திரி விழா கோவில் தர்மகர்த்தா BG பாலு தலைமையில் விமர்சையாக நடைபெற்றது. சென்னை புளியந்தோப்பில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ லோகாத்தம்மன் கோவிலில் 11ஆம் ஆண்டு நவராத்திரி விழா கோவில் தர்மகர்த்தா BG பாலு தலைமையில் விமர்சையாக நடைபெற்றது. இதில் நவராத்திரி கொலு பொம்மைகளும் வைத்து வழிபட்டு வரும் நிலையில் இன்று சூரசம்கார நிகழ்வை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். இந்த மகிஷாசுர வதம் நிகழ்வில் 6 வித தோற்றத்தில் அரக்கன் சண்டையிடுவதும் அந்த சண்டையில் அம்மன் வெற்றி பெறுவதும் காட்சிப்படுத்தப்பட்டது. ஆற்காடு லட்சுமி திரையரங்கில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை விழா கொண்டாடப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு லட்சுமி திரையரங்கில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திரையரங்கு உரிமையாளர் அருள் தலைமை தாங்கினார். முன்னதாக பழங்கள், பொரிக்கடலை, இனிப்பு ஆகியவை படையலிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்களுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் திரையரங்க மேலாளர் பிரபாகரன் மற்றும் திரையரங்க ஊழியர்கள், நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை தந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர்.
தர்மபுரி மாவட்டத்திற்கு வருகை தந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரத்தின் போது தர்மபுரி நகர அதிமுக சார்பில் மலர்கள் தூவி ஆர்த்தி சாம்பல் பூசணி சுற்றி பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். இதில் நகர செயலாளர் பூக்கொடை ரவி, மாநில மருத்துவர் அணி இணை செயலாளர் அசோகன், தர்மபுரி நகர அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். கன்னியாகுமரியில் காந்தி அஸ்தி வைக்கப்பட்டுள்ள அவரது நினைவிடத்தில் அபூர்வ ஒளி விழுந்ததை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கன்னியாகுமரி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காந்தி அஸ்தி வைக்கப்பட்டுள்ள அவரது நினைவிடத்தில் உள்ள ஸ்தூபியில் சரியாக 12 மணிக்கு அபூர்வ ஒளி விழுந்தது. அதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொண்டார். கோவையில் ஆயுத பூஜை கொண்டாடிய வட மாநில சகோதரர்கள் மதுபோதையில் தகராறு, அண்ணனை கத்தியால் குத்தி கொன்ற தம்பி கைது. பீகார் மாநிலத்தை சேர்ந்த பிகுல்குமார், சுராஜ் ரஞ்சன் ஆகிய மூவரும் உடன் பிறந்த சகோதரர்கள். இவர்கள் மூவரும் 2 ஆண்டுகளாக கோவை புட்டுவிக்கி சாலையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். நேற்று முன்தினம் மாலை ஆயுத பூஜை கொண்டாடி உள்ளனர். அன்றைய தினம் இரவு 3 சகோதரர்களும் ஒன்றாக அமர்ந்து மது அறிந்து உள்ளனர். அப்பொழுது 2 தம்பிகளுக்கும் தன்னிடம் சம்பளத்தை தர வேண்டும் என பிகுகுமார் கூறியுள்ளார். ரஞ்சன் மறுத்ததால் அவர்கள் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. கோபமடைந்த ரஞ்சன் அருகில் இருந்த காய்வெட்டும் கத்தி எடுத்து பிகுகுமார் கழுத்து மற்றும் முதுகில் குத்தியுள்ளார். அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதை தடுக்க வந்த சுராஜையும் கத்தியால் வெட்ட முயன்ற போது தலையில் காயம் ஏற்பட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். 3 சகோதரர்களுக்குள் நடந்த தகராறு, ரஞ்சனிக்கும் நெற்றியில் காயம் ஏற்பட்டது. அவருக்கு சுண்டக்காமுத்தூர் ஆரம்ப அரசு சுகாதார நிலையத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பேரூர் காவல்துறையினர் அங்கு சென்று நடத்திய விசாரணையில் ரஞ்சன் தம்பி சென்றது தெரிய வந்தது. ரஞ்சனின் தொலைபேசி எண் லொகேஷனை ஆய்வு செய்த போது கோவை ரயில்வே நிலையத்தில் இருப்பது தெரிய வந்தது. உடனடியாக பேரூர் போலீசார் விரைந்து சென்று தப்ப முயன்ற ரஞ்சனை கைது செய்தனர். மதுரை அவனியாபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு அப்பளம் வடகம் மோர்வத்தல் தயாரிப்பாளர் மற்றும் விற்பனையாளர்கள் நல சங்கத்தின் 13ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. மதுரை அவனியாபுரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு அப்பளம் வடகம் மோர்வத்தல் தயாரிப்பாளர் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கத்தின் 13ஆம் ஆண்டு விழா சங்கத்தின் மாநில தலைவர் முனைவர் திருமுருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஓமன் நாட்டிலிருந்து JMR வணிக தீர்வுகள், ஜோஸ் மைக்கேல் ராபின், ஞா டாப் அனில், மார்க்கெட்டிங் இயக்குனர் சுகுமார், மதுரை மாவட்ட தொழில் மைய மேலாளர் கணேசன் மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். மேலும் இதில் தமிழகம் முழுவதும் இருந்து பல்வேறு உணவுப் பொருட்கள் தயாரிப்பாளர்கள், விற்பனையாளர்கள் கலந்து கொண்டு தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தினர். சென்னை தனியார் ஹோட்டலில் ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் ஆண்டு விழா நடைபெற்றது. சென்னை தனியார் ஹோட்டலில் ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் ஆண்டு விழா நடைபெற்றது. இதில் சென்னையை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் என்ற சிறுவன் 5 நிமிடத்தில் 195 உலக நாடுகளின் தேசிய கொடிகளை சரியாக ஒப்புவித்து உலக சாதனை படைத்தார். இந்த உலக சாதனைக்கு ரிதம் அகாடமியின் பயிற்சியாளர் பயிற்றுவித்தார். இந்த சாதனையை லிங்கன் உலக சாதனை நிர்வாகிகள் ஜோசப் இளந்தென்றல் மற்றும் இலக்கியா ஆகியோர் மேற்பார்வை செய்தனர். மேலும் இதில் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தலைவர் ஜோசப் இளந்தென்றல் ஆய்வு செய்து உலக சாதனையாக அறிவித்து சான்றிதழ் வழங்கினார். சென்னை மதுரவாயிலில் பைபாஸ் சாலைகள் தொடர் விபத்தால் ஏற்படும் மரணங்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னை மதுரவாயில் பகுதியை சேர்ந்தவர் முனியாண்டி. தொடர் விடுமுறை காரணமாக குடும்பத்துடன் மதுரையில் உள்ள கோயிலுக்கு செல்வதற்காக சென்னையிலிருந்து மதுரவாயில் பைபாஸ் வழியாக பெருங்களத்தூர் நோக்கி காரில் 8 பேர் சென்று கொண்டிருந்தனர். அப்போது கார் தாம்பரம் அருகே வந்தபோது திடீரென காரின் முன்பக்கம் டயர் வெடித்ததில் கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் மீடியத்தில் அதிவேகமாக மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் முனியாண்டி மற்றும் கணபதி அம்மாள் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் காரில் பயணித்த 4 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் ஆயுத பூஜை தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. நீலகிரி மாவட்டம் முழுவதும் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் ஆயுத பூஜை விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா போட் ஹவுஸ், 6th மைல், 9th மைல் மற்றும் குன்னூரில் உள்ள சிம்ஸ் பார்க்,
டால்பினோஸ் லாஸ் பாலஸ் மற்றும் போன்ற பகுதிகளில் கோத்தகிரி, கோடநாடு மற்றும் பல்வேறு சுற்றுலா தலங்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பூரில் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் நன்மைகள் குறித்து விளக்கும் நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. திருப்பூரில் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் நன்மைகள் குறித்து விளக்கும் நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் 4.5 ஆண்டுகள் மக்கள் பிரச்சினை தீர்க்காததால் 45 நாட்களில் தீர்ப்பார்களா என்றும், மேலும் அமெரிக்க ஏற்றுமதி வரி விதிப்புக்கு பிறகு ஏற்றுமதியாளர்களுக்கு உதவி செய்ய பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என தெரிவித்தும், மேலும் ஐரோப்பிய நாடுகள் உடனான வர்த்தகம் மேம்படுத்தவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என தெரிவித்தனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட நன்மங்கலம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட நன்மங்கலம் ஊராட்சியில் 3ஆம் கட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ எஸ். அரவிந்த் ரமேஷ் தொடங்கி வைத்து உடனுக்குடன் தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு ஆணைகளை வழங்கினார். இதில் கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவ பட்டகத்தையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புனித தோமையார் மலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி. வெங்கடேசன், ஒன்றிய பெருந்தலைவர் சங்கீதா பாரதிராஜன், நன்மங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் வி. கிரி, மாவட்ட கவுன்சிலர் வேதகிரி மற்றும் வார்டு உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூரில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சட்ட விழிப்புணர்வு அணி மாநில செயலாளர் சதீஷ்குமார் என்பவர் மீது திருப்பூரில் 3 காவல் நிலையங்களில் போலீசார் வழக்கு பதிவு செய்ய விசாரணை நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கரூரில் நடந்த 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவம் தொடர்பாகவும் முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஊழல் புரிந்தவர் என கருத்தை சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்டதாக திமுகவை சேர்ந்த திருப்பூர் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி இளங்குமரன் உட்பட திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கொடுத்த புகாரின் பேரில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க நிர்வாகியும் சட்ட விழிப்புணர்வு அணி மாநில செயலாளர் சதீஷ்குமார் என்பவர் மீது திருப்பூர் வடக்கு காவல் நிலையம், அனுப்பர் பாளையம் காவல் நிலையங்களில் போலீசார் வழக்கு பதிவு செய்ய விசாரணை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டில் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மாநில தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர், ரிலைஃப் பவுண்டேஷன் குடிபோதை மற்றும் மனநல சிகிச்சை மையம் டாக்டர் சுரேஷ் அவர்கள் மருத்துவமனையில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடினர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ் மற்றும் ரிலைஃப் பவுண்டேஷன் குடிபோதை மற்றும் மனநல சிகிச்சை மையம் நிறுவனர் டாக்டர் சுரேஷ் அவர்களுடைய மருத்துவமனையில் ஆயுத பூஜையை முன்னிட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டு மருத்துவமனையில் மிக சிறப்பாக ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது. இதில் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், தொண்டு நிறுவனத்தினர், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் முத்தாரம்மன் கோவிலில் நவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற மகிஷா சூரசம்ஹாரத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றான குலசேகரம் முத்தாரம்மன் கோவில் நவராத்திரி திருவிழா கடந்த 23ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் 10ஆம் நாளான நிகழ்ச்சியாக மகிஷா சூரசம்ஹாரம் இன்று நடைபெற்றது. இதில் புஷ்ப வாகனத்தில் சூரசம்ஹாரத்திற்கு எழுந்தருளிய முத்தாரம்மன் சூரனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் வீராணம் ஏரி பகுதிக்கு ரூபாய் 63.50 கோடி மதிப்பீட்டில் விரிவான வெள்ள தடுப்பு பணியினை தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் லால்பேட்டை வீராணம் ஏரி பகுதியில் ரூபாய் 63.50 கோடி மதிப்பீட்டில் விரிவான வெள்ள தடுப்பு பணியினை இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அமைச்சர், எதிர்பாராத விதமாக வெள்ள சேதங்கள் எதிர்காலத்தில் ஏற்படாமல் தடுக்கும் பொருட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடலூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த போது வீராணம் ஏரிக்கு 63.50 கோடி மதிப்பீட்டில் விரிவான வெள்ள தடுப்பு பணி மேற்கொள்ள அறிவிப்பு வெளியிட்டார்கள். இதன் மூலம் இப்பகுதி வளர்ச்சிக்கு ஏற்படுத்துவதுடன் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் என மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 5 கோடி கையெழுத்து திரட்டும் நிகழ்வின் ஒரு பகுதியாக அனைவரிடமும் கையெழுத்தினை பெற்றனர்.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 5 கோடி கையெழுத்து திரட்டும் நிகழ்வின் ஒரு பகுதியாக காரைக்குடி காட்டு தலைவாசல் பெரிய பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து வரும் அனைவரிடமும் கையெழுத்தினை பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி கலந்து கொண்டு அனைவரிடமும் கையெழுத்தினை பெற்றார். இதில் காரைக்குடி மாநகர தலைவர்கள் சண்முகதாஸ், முன்னாள் தலைவர் பாண்டியப்பன், நகர செயலாளர் குமரேசன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி காவல் நிலைய எல்லைக்கு 20 இடங்களில் 60 கண்காணிப்பு கேமராக்களை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட 20 இடங்களில் 60க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிகள் ஈரோடு எம்பி பிரகாஷ், அந்தியூர் செல்வராஜ், எம்பி சந்திரகுமார், கிழக்கு எம்எல்ஏ MS சுஜாதா, DSP முத்துக்குமார், மொடக்குறிச்சி இன்ஸ்பெக்டர் மணிகண்டன் மற்றும் ஈரோடு மேயர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூடலூரில் பல்லாங்குடி சாலைகளால் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கூடலூர் பேருந்து நிலையம், கூடலூர் நகரம், கூடலூர் முதல் கேரளா மாநிலம் செல்லும் சாலையான நாடுகாணி, கீழ்நாடுகாணி உள்ளிட்ட சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்களது வாகனங்களை இயக்குவதில் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு சாலைகளை சீரமைக்க வேண்டும் என கூடலூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் கிழக்கு ஊராட்சி ஒன்றியம் சங்கிமங்கலம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் கிழக்கு ஊராட்சியில் ஒன்றியம் சங்கிமங்கலம் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று கொண்டு மேலும் பொதுமக்களிடம் ஆட்சியில் செயல்படுத்த நலத்திட்டங்களை எடுத்து கூறியும் தமிழக அரசின் சார்பில் நடைபெறும் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கூறினார். இம்முகாமில் மாவட்ட அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கோவையில் காலி பாட்டில்கள் மற்றும் ஸ்டிக்கர்கள் ஒட்டுவதனால் பணிச்சுமை அதிகரித்து வருவதாக டாஸ்மாக் ஊழியர்கள் குற்றம் சாட்டு தெரிவித்தனர். கோவை விலவாங்குறிச்சி பீளமேடு பகுதியில் இருக்கும் தமிழ்நாடு மாநில வணிக கழகத்தின் கோவை முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தில் டாஸ்மாக் தொழில் சங்கத்தை சேர்ந்த ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மதுபான பாட்டில்களில் ஸ்டிக்கர் ஒட்ட மாட்டோம், காலி பாட்டில்களை வாங்க மாட்டோம், மேலும் நிர்வாகமே ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்க வேண்டும், பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கு தனியாக ஆட்கள் நியமிக்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காயரம்பேடு ஊராட்சியில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஆயுத பூஜை விழா ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயகாந்தி புஷ்பராஜ் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் காயரம்பேடு ஊராட்சியில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயகாந்தி புஷ்பராஜ் தலைமையில் ஆயுத பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் தூய்மை பணியாளர்கள், ஊராட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள், ஊராட்சி செயலர் ராஜலட்சுமி மற்றும் வார்டு உறுப்பினர்கள், கிராம பொதுமக்கள் இந்த ஆயுத பூஜை விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியலூர் பொதுப்பாதையை மீட்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பொதுமக்கள் என 150 பேர் கைது செய்யப்பட்டனர். அரியலூர் மாவட்டம் பெரிய நாகலூர் ஊராட்சிக்குட்பட்ட காட்டுப்பிரிங்கியம் பாலக்கரை பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு கம்பி வேலி அமைத்ததால் பொதுமக்கள் தங்கள் கிராமத்திற்கு செல்வதில் பெரிதும் சிரமப்பட்டனர். இந்நிலையில் பொதுப்பாதையை மீட்டு தர கூறி பலகட்ட போராட்டங்கள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஒன்று கூடி பொதுப்பாதையை மீட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமங்கலம் தொகுதி திருமால் கிராமத்தில் உள்ள கல்குவாரியை அகற்ற கோரி கிராம மக்கள் ரேஷன் கார்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு ஆகியவற்றை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே திருமால் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரமான விவசாய நிலங்களை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கிராமத்தில் கிருஷர் கல்குவாரி அமைப்பதற்கு அனுமதி பணிகள் நடைபெற்று வருவதை ஒட்டி நாள்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகளில் கிரவால் மண் கரத்தப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனை அடுத்து சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் கல்குவாரியை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கிராம மக்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து RP உதயகுமார் மற்றும் பெண்கள் விவசாயிகள் அனைவரையும் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு கொண்டு சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு.
தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.